குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மாயன் கோல். இந்த கோலுங்கிறத பல இடத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கோங்க. இன்றைய நாளில் இந்த கோலை யார் எடுத்தாலும் அந்த குரங்கு ஆடணும், அப்போ அந்த குரங்கு யாருங்கிறத மட்டும் ஒரு மனிதன் சரியாக கண்டுபிடிக்க எல்லோருக்குள்ளும் இந்த கோலாட்டம் எப்படியெல்லாம் ஆடப்படுதுங்கிறதையும் பல விசேஷங்கள்லையும் திருவிழாக்கள்லையும் இந்த குரங்கு வித்தையிலிருந்து குரலி வித்தை காட்டுறவங்க வரைக்கும் பயன்படுத்தி அதை நம்ம கோலாகலமாக ரசிச்சுக்கிட்டு இருக்கோங்க. அப்போது இந்த கோல் எடுத்தால் குரங்காடும்ன்ற வார்த்தைக்குள் யார் குரங்குங்கிறது தாங்க இங்கே மாபெரும் சித்தம். ஒரு தன் சித்தத்தை யார் ஒரு மனிதன் தன்னுக்குள் ஏற்படும் அந்த குரங்கு எப்பொழுதெல்லாம் ஆட்டுவிக்க ஆசைப்படுகின்றதோ அதை இவன் நிதர்சனத்தோடு புரிந்து கொண்டு அதை இவன் ஆட்டுவிப்பனால் இருந்தால் போதும். அப்பொழுதே இந்த கோல் எடுப்பவன் இவனாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்களுக்குள் இருக்கும் ஆத்ம குருவாக இருக்கலாம். அவரே உங்கள் கோலாய் இருந்தால் அந்த குரங்கு என்ற ஒன்று உங்களுள் எது என்பதை நீங்கள் நிதர்சனமாய் உணரலாம்ங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த கோல் ஆடும் பொழுது எதையெல்லாம் உங்களுக்குள் பேரானந்தம் தருங்கிறதுக்கு எல்லோரும் ஒவ்வொரு திருவிழாக்கள் போல உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்தையே நீங்கள் கொண்டாடியும் பார்க்கலாங்க. மறுமுறை பகுப்பாய்வில் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் நிதர்சனத்தை உணர நித்தியவான்கள் சொல்லும் வார்த்தைக்குள் யாரெல்லாம் மூழ்குகின்றார்களோ அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மாமிருதம் ஒன்று ஏற்படுங்க. அந்த மாமிருதத்திற்குள் மறு விளக்கத்தை கண்டுபிடித்து விட்டானால் அவனுக்குள் எது கோல் எது குரங்கு. நான் உனக்குள் குரங்காயிருக்க ஆசைப்படுகின்றேன், நீ கோலாயிருப்பாயா? அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றி.